அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. எல்லா ஆண்டவரே தடைகளும் நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்த யாவருக்காக உம்மை துதிக்கிறோம். தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க. அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற யாவர்களையும் கர்த்தாவே நீர் சுகபத்திரமாய் ஆமேன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தகப்பனே அத்தனை குடும்பங்களையும் கொண்டு வாங்க. அப்படி நாம மகிமைப்படட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரன். அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலன்களினால ஆமேன் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடப் போகிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். ஹல்லேலூயா. வருடங்கள் வேகமாய் ஓடுகிறது. இந்த வருஷத்தை துவங்கி ஜனவரி மாதம் நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வருடங்கள் வேகமாக ஓட ஓட வருகையும் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமேன். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. ஆமேன். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைத்தட்ட வேண்டாம். நம்ம ஜெபத்தோடு நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த
மூகமாய் சென்றிடுவோம். பாடுவோமா? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். பாடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் புது பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். சொல்லுவோமா? புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். பாடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லா மகிமை இனிமேல் நமக்கு உண்டு. சுவாசிப்போமா? Praise the Lord. Hallelujah. இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம் நீடிக்கும். பாடுவோம். Praise the Lord. இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சொல்லுவோம். Praise the Lord. இணையில்லா மகிமை இனிமேல். ஹல்லேலூயா. பாடுவோமா? சிலுவை சுமந்து இயேசுவின் பின்
சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். பாடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். ஆமென். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற ஆமென் எந்த ஒரு மனுஷனும் ஆமென் தேவன் ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பின்னிட்டு பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆமென். பொழுதுமே நம்ம ஒரு நல்ல பாடல் பாடுவோம். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. ஆமென். பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆமென் அர்ப்பணிப்போடு இந்த சரணத்தை நம்ம பாட போறோம். ஆமென். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் புது பூமி நாம நோக்கி பயணம் செய்கின்றோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். ஒரு வெற்றியின் பயணம். ஆமென். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து Thank you Lord. பின் பின் ஆமென் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் ஹல்லேலூயா சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். பாடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஆராதிப்போம். வருந்தி நுழைய கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிரித்த முகமாய் சென்றிடுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஓ glory 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 இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான்,
பின்னோக்கி no turning back, no turning back. சொல்லுவோம், no turning back, no turning back. ஆமென். நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடல்ல பாருங்க, இந்த 2வது சரணம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு பாடல். நல்லா ஆராதிக்கலாம். கைத்தட்ட வேண்டாம். நல்லா ஆராதித்து பாடலை நம்ம பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் பாடுவோம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாள். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், ஆமென். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே,
கைவிடா கண்மலையே. இடக்கையால் தாங்குகிறீ, மரக்கையால் தழுவுகிறீ. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. பாடுவோம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளில் ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவற்றி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. பாடுவோம். தண்ணீரும் வெள்ளங்களும் ஆமே தணிக்க முடியாதையா. ஆமே உமக்கே ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எழுந்து நின்று பாடுவோமா. ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவற்றி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கரம் பிடித்தவரே, ஆமே கைவிடா கண்மலையே. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி வர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 வ
ஆமென். கைவிடா கண்மலையே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. சொல்லுவோமா? தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். பாடுவோம். உமக்கே ஹalleluya. ஓ ஹalleluya. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவற்றி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம்
பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, ஆமென். கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, எஸ், thank you Lord. கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய பாத்திரமை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். சொல்லால் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உயர்வனே, உயர்வனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உயர்வனே, உயர்வனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Praise God. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த நல்ல ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கேட்டு நாங்கள் பலனடைந்து புது பலத்தோடு ஆசீர்வாதங்களோடு திரும்பி போக உதவி செய்யுங்க. ஒருவர் வறுமையாய் திரும்பாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போகட்டும். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வசனத்தை ஆமென் வாசிப்பார்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும்
உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு தடவை வாசிங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு, எல்லாரும் சொல்லுவோமா, உனக்கு பரிபூரண கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? வாங்க ஸ்டீஃபன் ஐயா வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுவாராம்? உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்த வசனத்தினுடைய சாராம்சத்தை ஒரு சில நிமிடங்களிலே நாம் பார்த்துவிட்டு தொடர்ந்து செய்திக்குள்ளே நாம் போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல சொல்லுங்க, உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் கட்டளை இடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கட்டளைனா கமாண்ட் பண்றார். ஆமென். பரிபூரண நன்மை உண்டாக அவர் கட்டளை இடுகிறார் நம் மேல். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் போடுற கட்டளைக்கே எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இப்படிதானே? ஒரு பெரிய அதிகாரி கட்டளை போடுறாருன்னா, கமாண்ட் கொடுக்குறாருன்னா, ஒரு அதிகாரம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரத்தை செலுத்துறாருன்னா அந்த சபார்டினேட்ஸ், ஒரு கீழே வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் பயந்து நடுங்கிறாங்க, அந்த கட்டளைக்கு பயப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஒரு அதிகாரியை பார்த்தாலே பயம் வருது. பிரைஸ் காட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கட்டளைக்கே ஆமீன் நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த கமாண்டுக்கே எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக, இதை காட்டில் அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு அப்படியே ஆகும். பரிபூர்ணம் உண்டாக அவர் என்ன பண்ணுவார்? கட்டளை இடுவார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கட்டளை இடுவார்னு சொல்லுங்க. கட்டளை இடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆர்மி ஆபீசர் கட்டளை போடுறாரு. ஆமேன். ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபயர் பண்ணுங்கன்னு ஒரு இராணுவ அதிகாரி சொன்னா, சுடுங்கன்னு உத்தரவு போட்டால் எல்லாம் என்ன பண்ணுவான்? சுட துவங்கிடுவான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ ஒரு சாதாரண ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு இராணுவ அதிகாரியுடைய கட்டளைக்கே அவ்வளோ மரியாதை மதிப்பு இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கட்டளை கொடுக்குறாருன்னா ஆமீன், அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் இந்த அதிகாரினுடைய கட்டளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு போவார்ல, அதுக்கு பிறகு அவர் கட்டளை போட முடியாது. அவர் கட்டளை போட்டாலும் யாரும் கேட்கவும் மாட்டான், கீழ்ப்படியவும் மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் உங்களை என்னை உருவாக்கிய கர்த்தர் ஆமேன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவத். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மீட்பர்
இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் கட்டளைக்கு என்னைக்குமே என்ன உண்டு? என்ன உண்டு? உயிர் உண்டு. ஆமென். ஜீவன் உண்டுன்னு சொல்லுங்க. லேலியா சொல்லுவோமா? வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? ஜீவனோட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன ஆகுது? கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை கிரியை செய்யணும்னா ஜீவனோட சொல்லணும், அபிஷேகத்தோட சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அந்த கட்டளை என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார்னா, நீங்களும் ஒரு நபரை பார்த்து சொன்னா அப்படியே தான் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக அவர் என்ன பண்ண போறாரு? கட்டளையிட போறாருப்பான்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த ஆண்டு நம்ம பெற்றுக்கொள்ள தான் போறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உனக்கு கர்த்தர் ஆணையிட்ட தேசம் எது? கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட தேசம் எது? வாய் திறந்து சொல்லுங்களேன். இந்திய தேசம்னு சொல்லக்கூடாதா? ஆமென். சொல்ல மாட்டீங்க. பயமா இருக்க? இல்லை சந்தேகமா? கர்த்தர் ஆணையிட்ட தேசம் எது? இந்த தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன டே? ரிபப்ளிக் டே. ஆமென். குடியரசு தினமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கொடியை ஏற்றிட்டு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த தேசத்தை கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி திருமணமாகி அந்த வீட்டுக்கு போனாங்க. போய் ஒரு சில மாதங்களில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை அந்த வீட்டாரெல்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது ஊரா? இது ஒரு ஊரா? என் ஊர் எப்படி? இந்த ஊர்லாம் ஒரு ஊரா அப்படின்ட்டு அவங்க போன ஊரை பற்றி பேசுகிறாங்க. பிரைஸ் எல்லாம் அப்படி. இன்னைக்கு இந்தியாவுடைய மதிப்பு தெரியல இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இந்தியாவில் எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நல்ல வேலை பார்க்குறோம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் நல்லா சுபீட்சமாக சுகமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். குடியரசு தினம் இன்னைக்கு. ஆமேன். ரிபப்ளிக் டே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லக்கூடாதா? சுதந்திரம் ஆராதிக்கிறோம், நல்ல சுதந்திரமாக ஜெபம் பண்ணுறோம், பாடுறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த சுதந்திரம் வேறு தேசத்தில் இல்லையே. நம்ம நினைக்கிறோம் வெளிநாடுகளை குறித்து இன்னைக்கு எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அந்த தேசம் அப்படி, இந்த தேசம் இப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகமெங்கும் பெருமையாய் பேசப்படுகிறதான அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான லாஸ் ஏஞ்சலஸ் என்கிறதான இடமும் கலிஃபோர்னியா என்கிறதான இடமும் அக்கினியினால அது அழிந்து கொண்டு இருக்கிறது. ஹாலிவுட் அங்கே தான் இருக்கு. அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோதோம் குமாரா பட்டணத்தை எப்படி கர்த்தர் அக்கினிக்கு இரையாக்கினாரோ, அதுபோல பெரிய பெரிய நட்சத்திரங்களுடைய வீடுகளெல்லாம் எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. பெரிய மலையில் பெரிய தோட்டத்தோட ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் அழகான வீடுகளை கட்டி ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வசதியாக இருந்தவங்களாம் இன்னைக்கு தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். பிரைஸ் காட். நம்முடைய இந்திய தேசத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுலேயும் நம்ம தஞ்சாவூர் ரொம்ப விசேஷம். ஒரு 2-3 ஆமீன் தானே வருது. இந்த ஊரில் பிறந்தவங்கெல்லாம் நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமீன். பிறக்காதவங்களும் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல, அதனால் சொல்லணும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டம்மா திருநெல்வேலிக்காரவங்க. ஆமீன். அதுக்காக அவங்க சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இந்த தேசத்தை தான் கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் அவங்களும் சொல்லணும். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட உன் தேசத்தில். ஆமீன். வெளிநாட்டுக்கு போகிறவங்கள தப்புன்னு நான் சொல்லலை. வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறீங்க, நல்லா போய் செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வேலை செய்யணும். ஆமீன். செய்யாமல் தான் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது இந்த தேசத்தில் போய் வேலை செஞ்சாலும் சரி, வெளி தேசத்தில் போய் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யணும்.
கடந்த நாட்களில் கூட ஒரு இளம் ஊழியக்காரர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஊழியக்காரர்கள் கூட இந்த காலத்தில் வேலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஊழியக்காரர்கள் வேலை செய்யணும். ஆமென். அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதோடு இல்லாமல் அவங்களும் ஒரு வேலையை செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு முழு நேர ஊழியம் சொல்கிறாங்க, ஆனால் முழு நேரமாக ஊழியம் செய்கிறத பார்க்கல நான் ரொம்ப காலம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சும்மா தான் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ எங்கள் தகப்பனாருடைய காலத்தில் எங்கள் காலங்களிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் என்ன ஊழியம்? விசுவாச ஊழியம். என்ன ஊழியம்? ஃபெய்த் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் பணம் இருந்தால் தான் ஊழியம். பிரைஸ் தி லார்ட். பணத்தை தான் முன்னால் வைக்கிறாங்க. பணம் கொடுக்குறியா நீ ஆலயத்துக்கு வா, கொடுக்கலையா நீ வராமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரர் காணிக்கை எடுக்கும்போது சொல்கிறாரு, ஆமென் பிரைஸ் தி லார்ட், பணத்தை கொண்டாந்து போடு, பணம் இல்லையா செக் எழுதி போடு, செக் புக் கொண்டு வரலையா காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கலட்டி போடு, ஆமென் எல்லாத்தையும் போடுங்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துருங்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமே இல்லையா நீயே வந்து விழுந்துறியா காணிக்கப்பட்டியில். ஆமென். நான் கூட நினச்சேங்க அங்கே இருந்த எல்லாருமே காணிக்கப்பட்டியில் போய் இறங்கிடுறதே நல்லதுன்னு. அப்போ தான் இவருக்கு புரியும், சரி இந்த இப்படி 200 பேர் வந்துட்டான், இவனை வச்சு எப்படா சமாளிக்கிறது, இல்லை சாப்பாடு போடணுமே கவனிக்கணுமே, எல்லாரும் நாங்களும் காணிக்கப்பட்டில் வந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணம் இருந்தால் தான் ஊழியம் கூட நடக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அரபு தேசங்களில் போய் பாருங்க, வெளிநாடுகளில் கவனிங்க. ஒரு மாதம் கத்தார் குவைத் என்கிறதான இடத்துல போய் நான் ஊழியம் செஞ்சேன். ஒரு மாதம் இந்த லெந்து நாட்களில் போய் ஒரு மாதம் ஊழியம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை. அந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆராதிப்பார்கள். பாஸ்டர் வந்து ஊழியம் செய்வார். மற்ற 6 நாட்களும் வேலைக்கு போவார் பாஸ்டர். ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வார். வேலை செய்யாமல் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஐரோப்பாவுக்கு போயிருந்தேன். யூரோப், ஜெர்மனி, பிரான்ஸ், ஹாலண்ட் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிருந்தேன். அங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க ஊழியக்காரர்கள். நான் சொல்கிறது விசுவாசிகளை சொல்ல, ஊழியக்காரர்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்கிறேன்? வேலைக்கு போகணுமே ஒழிய வேலை செய்யாமல் தான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம தேசத்தில் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம்லாம் வைத்திருக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு கர்த்தர் ஆணையிட்ட உன் தேசத்தில், இந்த இந்திய தேசத்தில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாராம்? உன் கற்பத்தின் கனியிலும். எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இருக்கு? கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, வால்டர் பையன் என்ன அழகா சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா. ஆமென். மகளுக்கும் ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல பிள்ளைகள் வைத்திருக்கிறோம், பேர பிள்ளைகள் வைத்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன உண்டாகுமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தர் கட்டளையிடுறாராம், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்பா. நீ ஏன் கவலைப்படுற? ரொம்ப பேர் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறாங்க, பிள்ளைகளை பெற்று வைத்து கொண்டு கவலைப்படுறாங்க. என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியலையே, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் நடக்குமா நடக்காதா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவலை பெற்றோருக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாருல்ல. கவனிக்கிறீங்களா பிள்ளைகளா? கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? பரிபூரணம் உண்டாக கட்டளையிட்டு இருக்கிறேன்ப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படாத. ஆமென். உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன், பரிபூரணம் உண்டாகும். பிள்ளைகள் யாரும் வந்து சோடையான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்க போறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒன்றும் இல்லாத பிள்ளைகளாக இருக்க போறதில்லை, எல்லாம் நல்லா இருக்க போறாங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க போறாங்க. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதே சபையில் ஏறக்குறைய ஆமீன் 39 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆமீன் பிரைஸ் தி லார்ட். இங்கே சின்ன பிள்ளைகள்லேருந்து வந்து வளர்ந்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய பிள்ளைகளாகி
வாலிப பிள்ளைகளாகி நல்லா படித்து நல்ல வேலைகளில் போயிருக்கிறாங்க. ஆமேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. திருமணமாகி பிள்ளைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. நிறையா பிள்ளைங்க என்ன தாத்தான்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். பிள்ளைகளே கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நிச்சயமாக நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகள்லாம் கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் கட்டளை இட்டால் அது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனியிலும். ஆமேன். பிரைஸ் எல்லாம். பிள்ளைகளை குறித்த கவலையை பாரத்தை என்னோட விட்டுட்டு முழங்கால போட்டு ஜாம் பண்ண துவங்கிருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அதனால் இந்த வருஷம் அற்புதம் நடக்கும். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, படித்த பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கும், வேலைக்கு போகிற பிள்ளைகள் திரும்ப நடக்கும். வாலிப பிள்ளைகள்லாம் இந்த வருஷம் நல்ல திருமணமாகி குடும்பத்தோடு வந்து ஜாம் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. இல்லை வேலைக்கு போயிட்டு பாஸ்டர் சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் எல்லாம். அப்போ கர்ப்பத்தின் கனியிலே பரிபூரணம் உண்டாகும்னு சொன்னால் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லக்கூடாதா? எத்தனையோ பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கலையே, நினைக்கலையே, அப்படி தானே? எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை திடீர்னு? ஆமேன். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் கொடுத்தார். ஜெபத்தை கேட்கிறவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிற தேவன். ஆமேன். ஒரு குடும்பத்தை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தால் இந்த கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பெரிய ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் காண்பாய்னா கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாச வார்த்தைக்கும் நீங்க ஆமேன் சொல்லணும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமேன். உனக்கு கர்த்தர் ஆணையிட்ட உன் தேசத்திலே ஆமேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் கர்ப்பத்தின் கனியில் பரிபூரணம் உண்டாகும். அடுத்தது உன் மிருக ஜீவன்களின் பலனிலும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய கைகளின் பிரயாசங்கள். 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு என்ன உண்டாகும்? அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமேன். நீ கர்த்தருக்கு பயந்தா போதும், உன் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமேன். அதுல என்ன உண்டாகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இனி யாரும் என்ன சொல்லக்கூடாது? என் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, இந்த கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. அது என்ன நெகட்டிவ் வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை. கர்த்தர் பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவேன்னு சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது போல இருக்கு. அதில் என்ன பண்ணக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் என் சபையை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், சபைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு தான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அது ஒரு நாளும் அந்த ஜெபம் வீணா போகாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதுங்க. நெகட்டிவ் ஆமேன் தாட் எண்ணத்தில் வரக்கூடாது. எந்த ஒரு பிஸ்னஸோ வேலையோ ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் துவங்கும் பொழுதே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு துவங்குங்க. ஹல்லேலூயா. உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் பரிபூரணம் உண்டாகும். நீ கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொல்றாரு. ஆமேன் பிரைஸ் தி லார்ட். சின்ன வேலையாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். சாதாரண வேலையாக இருக்கலாம், அதில் பரிபூரணம். பிரைஸ் தி லார்ட். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாதான் சம்பளம் இல்லை. அந்த 1 லட்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 10,000 ரூபா தாங்க வாங்குறேன், இல்லை 5,000 தாங்க வாங்குறேன், அதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது,
ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவன் செய்வதெல்லாம், அதான் வாக்குத்தத்தம், ரொம்ப தெளிவாக கர்த்தர் சொல்றார். அவன் செய்வதெல்லாம், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பானா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உனக்கு என்ன உண்டாகும்? பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனை பேர் விசுவாசிகர் கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பார், என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது என்ன? அடுத்தது சொல்லுங்களேன் நல்லா. எனக்கு ஒன்றும் வயலும் இல்லை, வாய்க்காலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு மரம் கூட, ஒரு முருங்கைக்காய் மரம் கூட இல்லைங்க. அட ஏங்க, ஒரு வேப்ப மரம் கூட இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, நிலத்தின் என்ன போட்டிருக்கு ஐயா? உன் நிலத்தின் கனியில்னு போட்டிருக்கு. ஒன்றும் இல்லையே. பிரைஸ் காட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூமியும் அது நிறைவு யாருடையதான்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதில் இருக்கிற எல்லா கனி மரங்கள், நிலம் எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமோ? வயலே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இல்லை. என்ன தம்பி? பிரைஸ் காட். அரிசி வீட்டுக்கு வந்துடுது இல்லை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எங்களுக்கு தோட்டம் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பழம்லாம் சாப்பிடாம இல்லை. அண்ணன் நல்ல மாம்பழம்லாம் கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவங்க வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் மரம்லாம் இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான காய்கறி தோட்டம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஒரு ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ வந்து அவங்க வீடு கட்டுறதுக்கான வேலையெல்லாம் செய்யும் பொழுது தோட்டத்தை க்ளீன் பண்ணும்போது சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை போட்டிருக்கிறோம். இப்போ தான் பூவும் பிஞ்சுமாக இருக்குது. எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இதில் காய் காய்ச்சா உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அதனால் இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துல வீடு கட்டலான்ட்டு இருக்கிறோம். ஒரு தோட்டம் வச்சுருந்தா அதில் என்ன எதிர்பார்க்குறோம்? ஏதாவது ஒரு கனி எதிர்பார்க்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன உண்டாகும்? பரிபூரணம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வயல் நிலங்கள் வைத்திருக்கிறவர்கள் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஐயா வயல் நிலத்தை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. நல்ல விளைச்சல் உண்டாகணும், ஜெபம் பண்ணுங்க. நல்ல விளைச்சல் உண்டாகிற நேரத்தில் மழை பெய்யுது, கெட்டு போகுது பயிர்கள், ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் விளை நிலங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தோட்டங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துறவுகள் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வந்து ஒரு வீட்டில் வாடகை குடியிருந்தாங்க. ஆமென். அந்த வீட்டு ஓனர் வந்து அடிக்கடி பேத்தியை கூப்பிட்டு, இந்தாம்மா தேங்காய் பறித்தோம், இந்தா வச்சுக்க. வீட்டு ஓனர் தேங்காய் பறித்தோம், 2 தேங்காய் வச்சுக்க. பிரைஸ் தி லார்ட். என்னாவது காயெல்லாம் வெட்டினாருன்னா கூப்பிட்டு கொடுப்பார். ஆமென். நடாத இடத்துல என்ன பண்ணுவேன்? வசனம் சொல்கிற மாதிரி ஒன்றும் பிரயாசமே படாமல் கைக்கு வந்துடுது, வீடு தேடி வந்துடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் எங்கேயோ கர்த்தர் வெள்ளையை பண்ணுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த விளைச்சலின் பலன் பரிபூரணமாக இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடவே முடியாது. எல்லாரும் விவசாயத்துக்கு போக முடியாது. எல்லாரும் தோட்டம் போட்டு பழ தோட்டம் போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குல்ல. அது மாதிரி வந்து கர்த்தர் அதற்காகவே வேலையை வச்சு அவர்களை கொண்டு அந்த நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சபையில் கூட ரொம்ப பேர் வயல் நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், நல்ல தோட்டங்களை வச்சுருக்கிறீங்க, ஃபார்ம்லாம் வச்சுருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். தஞ்சாவூரை குறித்து ஒரு பொதுவான ஒரு கருத்து என்ன? நெற்களஞ்சியமா. தஞ்சாவூர் என்னது? ஆமென். கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே தான் அதிகமான நெல் விளையுதான். ஆக வசனம் உண்மையா இல்லையா? வசனம் உண்மைதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், உன்
நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக என்ன பண்ணுவாரு? கட்டளை இடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் எருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதுமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பூமியானது எப்படி இருந்துச்சா? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. அந்த அந்த பூமியின் ஆழத்தின் மேல என்ன இருந்துச்சா? இருள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த வசனத்துக்கும் நமக்கும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பிரைஸ் காட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு இல்லையா? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு, வெறுமையா இருந்தது. ஆமீன். கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம் இல்லை, மிருகஜீவன்கள் ஆசீர்வாதம் இல்லை, நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் இல்லை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் அழைப்பை பெறுவதற்கு முன்பதாக ஆமீன் பிரைஸ் தி லார்ட், அந்த மனுஷன் ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆமீன் அவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தான்? வெறும் மனுஷனா இருந்தான். கழுதை தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கழுதையிலையும் காணா போச்சு, இவன் தேடிட்டு அலைகிறான். வெறும் மனுஷனா இருக்கிறான். என்னைக்கு அழைப்பை பெற்றானோ, என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, அன்றைக்கு அந்த வெறுமை அவனை விட்டு நீங்குச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். வெறுமையாக தான் இருந்த ஒரு காலத்தில். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து ஆமேன் நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆமேன் வெறுமையாக இருந்த பூமி, ஒழுங்கின்மையாக இருந்த வாழ்க்கையை சரிப்படுத்தி செவ்வைப்படுத்தி, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமேன் பிரைஸ் தி லார்ட். அப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையா இருக்கும் பொழுது அங்க என்னதான் இருக்கும்? இருள் தான் இருக்கும். இருள் தான் இருக்கும். ஆமேன். அதனால தான் கர்த்தர் முதல்ல என்னத்தை உண்டாக்கினாரா? வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ ஆமேன், அன்றைக்கே இருள் என்ன ஆயிடுச்சு? இருள் நீங்கி விட்டதுன்னு சொல்லுங்க. இருள் என்னாச்சு? நீங்கி விட்டது. வெளிச்சத்தை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆமேன் பிரைஸ் தி லார்ட். ஒரு ரூமுக்குள்ள, வீட்டுக்குள்ள நீங்க நுழையிறதுக்கு முன்னால ஆமேன் தட்டு தடுமாறியாவது தேடி போய் அந்த எங்க போய் கை போகுது? சுவிட்ச் போர்டு கை போகுது. ஆட்டோமேட்டிக்கா ரூமுக்குள்ள போன்னு தேடி தள்ளாடி கண்டுபிடிச்சி சுவிட்ச் போர்டை கண்டுபிடிச்சி அந்த சுவிட்சை அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு போட்டுருவாங்க. போட்ட உடனே அந்த இருள் டக்குன்னு நீங்குது. ஒரு சாதாரண ஒரு பல்புக்கு ஒரு பவர், சாதாரண பல்பு இப்பெல்லாம் 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் எவ்வளோ வாட்ஸு? 9 10 12 இதுதான். இதே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் வாட்ஸு, ஆனால் பிரைட்டாக இருக்கு. சாதாரண ஒரு பல்புக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, கர்த்தர் கொடுத்த வெளிச்சம் எப்பேற்பட்ட வெளிச்சம்! நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்கவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன பாடினோம்? ஆமேன் பிரைஸ் தி லார்ட். அந்த உம்மீது கொண்ட நேசம் அக்கினி, தண்ணீரும் வெள்ளங்களும் ஒரு நாள் அதை தணிக்கவே முடியாதுன்னு பாடினோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். பூமியின் மேல் ஒவ்வொன்றையும் உண்டாக்கி அந்த பூமியை பரிபூரணமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடமா மாற்றிட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சூரியன் வெளிச்சம் கொடுக்குது, சந்திரன் இரவு நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஆனால் அங்கே போய் வாழ முடியாது. சூரியன் சந்திரன்லாம் இருந்தாலும் போய் வாழ முடியாது. நமக்கு வாழ்வதற்கென்று கர்த்தர் கொடுத்த இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னைக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் போய்விட்டது.
துவக்கத்திலேயே அந்த பிளஸிங் வந்துருச்சு. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பாருங்க, கர்த்தர் பூமியை எவ்வளோ அழகாக ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆசீர்வைத்து அது யாரு கொடுத்தாரு? ஏ யானை இங்கே வா, உனக்கு தான். ஏ குதிரை இங்கே வா, இந்தா உனக்கு தான். இல்லையே நாய்க்குட்டி இங்கே வா, இந்த உனக்கு தான். இந்த இதெல்லாம் அப்படியா சொன்னார்? எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆதாமை கூப்பிட்டு ஏவாளை கூப்பிட்டு, எப்பா என் மகனே என் மகளே, இதெல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு அனுபவிடா சொல்கிறாங்களே, அனுபவி ராஜா அனுபவின்னு. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி கர்த்தர் சொன்னார், ஆண்டு அனுபவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி சரி தலையாட்டிட்டு தான் முதல்ல வருவாங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சவுல் அப்படி தான் வந்தார். ஏப்பா தேசத்தையே ஆள்றதுக்கு கர்த்தர் கூப்பிட்டுட்டாரு, ரைட்டு தேசத்தை ஆளுவோம். ஆனால் ஆளும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு உள்ளே வரான். இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெருமை உள்ள வருது பிசாசு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீ வெறுமையாக இருந்த, ஒழுங்கின்மையாக இருந்த, இருளுக்குள்ளே இருந்த உன்னை அழைத்து உன்னை கர்த்தர் அரசனாக்கி ஆளும்படி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மையும் கூட அப்படி தான் ஆளும்படி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வைத்தார் இல்லையா? இந்த மனுஷன் அதை கெடுத்து கொண்டான். ஆமேன். கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, இந்த கெட்ட சுவாபங்களெல்லாம் மனுஷனுக்குள்ள வந்ததுனால, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், அவன் பின்மாறி போனான், பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டான். உன்னை அழைத்த கர்த்தரை நீ மறந்து விட்டாயே. இந்த கர்த்தர் இன்றைக்கு வேதனைப்படுகிறார். அநேகர் இன்னைக்கு அப்படி போயிட்டாங்களே, பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்களே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு ஆமேன், பிரைஸ் தி லார்ட், அப்படிப்பட்டவர்களை குறித்து ரொம்ப கண்ணீர் சிந்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமல்ல, அப்படி பின்மாற்றத்துக்குள்ள போனவர்களுக்காகவும், இன்றைக்கு பாவத்திலே அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டவர்களுக்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்களேன். அழைத்த கர்த்தர் உண்மை என்று விசுவாசித்தால், அழைப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் உண்மையா இருக்கணும், முடிவு பரிந்து உண்மையா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 40 வருஷம் ஆச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. வருஷம் கணக்கு இல்லை, வசனம் தான் நமக்கு முக்கியம். வசனம் என்ன சொல்லுது? நீ முடிவு பரியந்தும் நிலைத்திருந்தால் தான் உனக்கு என்ன ரட்சிப்பு. சூழ்நிலை மேலே இன்னைக்கு ரொம்ப பேர் விழுந்துடுறாங்க. அது வந்துங்க ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாதாரணமாக பேசுகிறாங்க. எல்லாம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகினாலும் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போயிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். நெவர், ஒரு நாள் அதை கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதாம் ஏவாள் அப்படி தான் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், எந்த கனியை சாப்பிடக்கூடாது அந்த கனியை நாங்கள் சாப்பிட்டுட்டோம், பிசாசுக்கு செவி கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. முடியாது, உனக்கு சான்ஸ் ஒரு தடவை தான். ஒரு முறை அந்த பரம ஈவை ருசி பார்த்து அதை இழந்து போனவன் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்வது என்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திஸ் இஸ் ஆமேன், பிரைஸ் தி லார்ட். என்ன இது? ஒரு கற்பனை. ஆமேன். பிராமிஸ் அல்ல, கற்பனை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதாவது வாக்குத்தத்தத்துக்கும் கட்டளைக்கும் கற்பனைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. வாக்குத்தத்தம் என்ன? பரிபூரணம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கட்டளையும் கற்பனை என்ன? நீ இழந்துட்டீனா மறுபடியும் பெற முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை ஒரு தடவை நீ இழந்துட்டீனா திரும்ப பெற முடியாது. அதனால இந்த வருஷம் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நான் ஓடுற ஓட்டம் ஜெயமுள்ள ஒரு ஓட்டமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கர்த்தர் ஆணையிட்ட இந்த தேசத்தில் என்னை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறாரு? என் கர்ப்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூரணம் உண்டாக அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்லிட்டாரு. ஆமேன். வசனம் நிறைவேறும். நான் அதற்கு ஏற்றது போல வாழ்வேன், அதற்கு ஏற்றது போல நான் ஜீவிப்பேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஒரு மனுஷியா நான் இருப்பேன், ஒரு பிள்ளையா நான் இருப்பேன். பிரைஸ். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா எழுந்து நின்று
எல்லாரும் ஒப்பு கொடுத்து தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறோம். ஆமென். உனக்கு பரிபூரணம் உண்டாக அவர் கட்டளையிடுவார் என்கிற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது? ஆமென். இந்த முதல் மாசத்திலே நிறைவேற போகுது. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, நிறைவேற போகுது. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இனி ஒன்றும் இல்லாதவன் நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆமென் ஜெயம் இல்லை, வெற்றி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவேன். ஃபுல்னஸ். பரிபூரணம்னா படியில் நிறைஞ்சி அப்படியே ஆமீன் ஒரு படியை அளந்து போட்டால் அதை அப்படியே குவிச்சு கொட்டுறது தான் பரிபூரணம். குவியலாக கொட்டுறது தான் பரிபூரணம். பக்காப்படியை முக்காப்படியை அளக்கிறது பரிபூரணம் கிடையாது. பரிபூரணம்னா அப்படியே நிறைச்சி அப்படியே குவிச்சு போடுறாங்க பாருங்க, அதான் பரிபூரணம். ஹல்லேலூயா. ஆமென். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் செய்கிற மாதிரி கர்த்தர் அளக்க மாட்டார். கர்த்தர் அளந்தா ஆமென் எப்படி அளப்பாரு? ஆமென் அமுக்கி குலுக்கி நிலத்துல சரிந்து விழும்படி அளப்பாராம். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உனக்கு பரிபூரணம் உண்டாகும். சுவாசிங்க, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், எத்தனை ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. 2025ஆம் ஆண்டை போல வேற எந்த ஆண்டும் இருந்ததில்லை. இத்தனை ஆண்டுகளை காட்டில் இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உன்னுடைய வாக்குத்தத்தம் அப்படி சொல்லுகிறது. நான் உனக்கு கட்டளையிட்டு உன் தேசத்திலே உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவார். இதுவரை அந்த வார்த்தை நிறைவேற போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறட்டும். கடந்த ஆண்டுகளிலே தோல்வி அடைந்தவர்கள், கடந்த ஆண்டுகளிலே பல பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளே கடந்து வந்தவர்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே சுபீட்சமாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும், சமாதானமாயிருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழட்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நாம மாத்திரமாய் படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மீது கொண்ட நேசம் பல்லவி பாடலாமா? மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் அழிக்க முடியாதையா. பாடுவோமா? தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே உமக்கே கண்ண மூடி ஆராதிங்க. ஆமென். உள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே. ஹல்லேலூயா. கைவிடா கண்மலையே, அவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே.
முறை கூட அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் உனக்கு ஆணையிட்ட உன் தேசத்தில், ஆமேன், உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவார். சுவாசிப்போம். ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். நாம் யாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல தர்மையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வருடத்தை ஆரம்பித்தோம் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த கடைசி வாரத்திலும் இந்த சமூகத்திலும் நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை என்று சொல்லி நினைத்து உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவனாய் எங்கள் மத்தியிலும் இருந்தபடியினால், உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பினபடியினால், ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் மூடிக்கொண்டபடியினால் ராஜா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமை பெற்றபடினாலே ராஜாவை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்ல பாடல்கள் பாடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற புகழ கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. நாளில் கூட கர்த்தாவின் நல்ல வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுக்காய் கட்டளிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் பேசுனீங்க, இடைவிட்டீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, சபைக்காக ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஐயா. நாளில் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே இருதயத்தில் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுகிற தேவனாய் நீங்க இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றிலும் குறைவுபடாமல் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. அதற்கேற்ற பாத்திரர்களாய் நாங்கள் விளங்கும்படி கிருபை தாங்க. உண்மை உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களில் இருக்கிறதான குற்றம் குறைகள் ஆண்டவரே, எல்லா மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரே நீக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ணம் எங்களுக்குள் வர முடியாதபடிக்கு, இந்த பரிபூர்ண நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் எங்களுக்குள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் மனம வந்து காணிக்கைகளை படைத்திருக்கிறார்களப்பா. இந்த காணிக்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளை வந்து சென்று அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஈகபர நன்மைகளினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களினால நிரப்புங்கப்பா. நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காணும்படி கர்த்தர் கிருபை தாங்க. ஒன்றிலும் நாங்கள் குறைவுபட்டவர்கள் என்று சொல்லி விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த நிறைவை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து ஆராதித்து கடந்து செல்லுகிற தம்முடைய பிள்ளைகள் உங்க அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் இந்த இடத்தை விட்டு நிரம்பி கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. வர தடைப்பட்டவர்களை விசேஷமா நினைக்கிறோம். பலவீனத்தை நிமித்தம் வர முடியாம யாராயின்னு இருப்பாங்களா ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்குள் விடுதலையை கொடுத்து விடுதலையாய் வந்து ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலைகளினால் பல காரணங்களினால் தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு எந்த ஒரு காரியமும் தடையாய் நிற்கக்கூடாதப்பா. எந்த ஒரு காரணமும் தடையாய் இருக்கக்கூடாது. சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபை செய்து அனுக்கிரகம் பண்ண ஜெபிக்கிறோம். மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாலை ஆராதனையில் உம்முடைய மகிமையின் பிரசனம் தங்கி இருக்கும்படியாய் உங்க சமூகத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய தெய்வீக கருத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. யாவருக்குமே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.